5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பசுமையும் பாரம்பரியமும் அதை பற்றி பேச வந்துள்ளேன். பொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சுட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் பேச போகும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். நம் தமிழரின் அடையாளத்தை சுமந்து செல்லும் ஒரு புனிதமான கருத்து. பசுமை என்பது வெறும் மரங்கள் அல்ல, பூங்காக்கள் அல்லது பசுமை நிலங்களும் அல்ல. அது ஒரு உயிரின் இருதய துடிப்பை போல நம் உலகை வாழ வைக்கும் மூலத்தனம். மரங்கள் நமக்கு ஆக்சிஜனை பரிசளிக்கின்றன. பசுமை நிலங்களும் மனிதர்களின் வாழ்வாதாரமான உணவுகளை தருகின்றன. நதி, மலை, காற்று, புல்வெளி இவை அனைத்தும் பசுமையின் அடிப்படைகள். பாரம்பரியம் என்பது ஒரு சமூகத்தின் கலாச்சார பொக்கிஷம். நம் முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக விட்டு சென்ற நல்லொழுக்கங்கள், விழாக்கள், கிராமத்து பழக்கங்கள், சுயசார்பான உணவு முறை, மூலிகை மருந்துகள் இவை அனைத்தும் பாரம்பரிய முறைகளாகவும் தமிழரின் அடையாளங்களாகவும் உயர்த்துகின்றன. இவை இரண்டையும் இணைக்கும் ஒரு அழகான பாலமாக நாம் பார்க்க வேண்டும். பசுமை பாரம்பரியம் என்பது வெறும் மரங்கள். பசுமை என்பது இயற்கை அழகு. பசுமை இணைந்து வாழ்வியல் மரங்களை வழிபடும் மரபு. பழைய மலையை வரவழைக்கும் விழாக்கள், கிராமத்து பழக்கங்கள், சுயசார்ந்த கிராமத்தை ஒன்றிணைக்கிறது சொல்கிறான். சொல்கிறது இல்லை எனக்கு. சரி, வெற்றி.